நாம் பார்க்குறது இன்றைக்கி ஒரு தனிநபர் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவங்கள வந்து மெஜிஸ்ட்ரேட் அப்படின்னு கேரளாவில் வந்து செல்லமாக கூப்பிடுவாங்க. இவங்க பேர் வந்து மரியக்குட்டி, ஒரு ஓல்டேஜ் விமன். இவங்க அப்புறம் இவங்களோட ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்துகிறாங்க. எதுக்காக அப்படின்னா இவங்களுக்கான விடோ பென்ஷன் வந்து ஜூலை 2023 ஸ்டாப் பண்ணப்படுது. ஸோ ஒரு 4 மாதம் வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஒரு நவம்பர் வாக்கில் வந்து ஒரு சட்டி கையில் வச்சுக்கிட்டு கழுத்தில் ஒரு பதாகை வந்து மாட்டிக்கிட்டு வந்து போகிற பக்கம்லாம் வந்து ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்து நடத்துகிறாங்க. வந்து அந்த மாதிரி நடத்துகிறப்போ வந்து தேச அபிமானின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 1.5 ஏக்கர் நிலம் இருக்கிறதாகவும், வீடு வந்து இவங்களுக்குள்ள ஒரு வீடை வந்து 5000 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டுட்டு அதில் ஒரு 5000 ரூபா அமௌண்ட் வந்து வந்துட்டுருக்கிறதாகவும், அப்புறம் வந்து இவங்களோட பொண்ணு வந்து சுவிட்சர்லாண்டில் வந்து இருக்கிறதாகவும் வந்து ஒரு தகவல் வந்து பத்திரிக்கை வந்து வெளியிடுது. இது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து இவங்க வந்து ஒரு அவப்பெயர் வந்து இது பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இதுக்கிடையில் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு 1 மந்த் பென்ஷன், அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் இல்லைங்க, காங்கிரஸ் கட்சி, அந்த பக்கம் இருக்கிற காங்கிரஸ் கட்சி வந்து அவங்களுக்கு வந்து 1 மந்த் பென்ஷனும் பேசிக் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இந்த மாதிரி வந்து பத்திரிக்கை வந்து இந்த மாதிரி ஒரு தகவல் வெளியிட்டோன்னே இவங்ககிட்ட இருக்கிற வந்து அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வெளியிடுறப்ப வந்து அதில் வந்து அந்த மாதிரி எந்த இதுவும் வந்து நிலமோ இல்லை வீடோ வந்து இவங்க பேரில் இல்லைங்கிற மாதிரியும், இந்த 1600 இன்கம் வச்சு தான் வந்து இவங்களோட இது வந்து வாழ்வாதாரம் வந்து நடந்துட்டுருக்குறது அப்படின்ற மாதிரியும் ஒரு இது வந்து தகவல் வந்து வெளியிடப்படுது. அதை வந்து வெளியிட்டோன்னையும், அதாவது கிடைச்சோன்னையும், அந்த தகவல் கிடைச்சோன்னையும் வந்து நவம்பர் 16, 2023 அந்த தேச அபிமானி அப்படிங்கிறவங்க வந்து அந்த பத்திரிக்கை வந்து மறுப்பு தெரிவித்து ஒரு மன்னிப்பு வந்து பகிரமாக கேட்குறாங்க. அதுக்கு வந்து இவங்க வந்து என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க, வந்து மக்கள்கிட்டையும் வந்து கேரளா ஹைகோர்ட்டுக்கிட்டேயும் தான் வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இவங்க வந்து கேரளா கவர்மெண்ட்டில், அதாவது கேரளா ஹைகோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் வந்து ஆல்ரெடி வந்து 19 டிசம்பரில் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து பென்ஷன் வந்து விடோ பென்ஷனோட பென்ஷன் வந்து நிறுத்திட்டாங்க, அதை வந்து திருப்பி வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பென்ஷன் வந்து ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஃபைல் பண்ணுறப்ப 23 டிசம்பர், அதாவது 2023 டிசம்பரில் வந்து அந்த பெட்டிஷன் வந்து